singapenn சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் ரொம்ப நாளா கேட்டுட்டு இருந்த வீடியோ தான் இது, ஹவுஸ் டூர். ஸோ எங்கள் வீடு எப்படி இருக்குன்றதை நீங்கள் பார்க்கணும்னா இது எங்கள் பக்கத்து வீடு தான். சேம் இதே மாதிரி தான் எங்கள் வீடு இருக்கும். எம்டி ஹவுஸ், இது காலியான வீடு. எங்கள் வீட்டில் சின்ன சின்ன சேஞ்சஸ் இருக்கும். இது என்னன்றதை நம்ம பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் என்னோட சேனலை பார்க்குறதுனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம். வீட்டுக்குள்ளே நுழைஞ்ச உடனே இதுதான் ஹாலு. எங்கள் வீட்லேயும் பார்த்தீங்கன்னா இதே சைட்டில் தான் வந்து நாங்கள் டிவி ஃப்ரேம் கொடுத்துருக்கோம். கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் வரும். அந்த கலர் ஷேடிங்ஸ், இந்த வுட் ஒர்க் எல்லாமே டிஃப்ரெண்ட் வரும். ஹால் பாருங்கள், இவ்வளோ பெரிய ஹாலு. ஸோ வீட்டில் வந்து ஹால் தான் ரொம்ப பெரிய பார்ட்டு. ஹால்லேருந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடு நம்ம போகும்போது அப்படியே கிச்சனுக்குள்ளே போகுது. எல்லாருடைய கிச்சனும் இங்கே பார்த்திங்கன்னா இந்த எல் ஷேப்டு. ஸோ எல்லா கிச்சனுமே பார்த்திங்கன்னா எங்கள் ஃப்ளாட்டில் இந்த மாதிரி எல் ஷேப் தான் இருக்கும். ஸோ எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி அமைப்பு தான். மேலே பார்த்திங்கன்னா லாஃப்ட் நாங்கள் ஒரே சைடு தான் வச்சுருக்கோம். இந்த சைடு தான் வச்சுருக்கோம், அந்த சைடு வைக்கல. ஆனால் இவங்க ரெண்டு சைடும் லாஃப்ட் வச்சுருக்காங்க கிச்சனில். இதே மாதிரி எங்களுது வந்து கொஞ்சம் ஆர்வம்லாம் வரும். உங்களுக்கு கிச்சன் டூர் வந்து என்னோடய கிச்சனை ஒரு நாள் கட்டாயம் கிச்சன் டூர் காமிக்கிறேன். கிச்சன் டூர் வேணுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி இது வந்து மாடுலர் கிச்சன் தான், ஃபுல் மாடுலர் கிச்சனு. எங்களுது பார்த்திங்கன்னா காத்ரெஜ்ஜு, இவங்களது நார்மல் வுட் ஒர்க் வச்சு பண்ணியிருக்காங்க. இதுக்குள்ளே இந்த மாதிரிலாம் தரை வரும். எங்களுதில் தரையே தெரியாது. ஸோ கிச்சன் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. எல்லா கிச்சனுமே இதே மாதிரி தான், சின்னதாக இருக்கும் வீடு. கிச்சனு காம்பேக்டாக இருக்கும், ஆனால் 2 BHKல. ஸோ மொத்த வீடு பார்த்திங்கன்னா 1000 ஸ்கொயர் ஃபீட், 1100 ஸ்கொயர் ஃபீட் கிட்ட வரும். உள்ளே பார்த்திங்கன்னா 850 வரும். ஸோ இது மாதிரி கிச்சனில் 3 ட்ராயர் கொடுத்துருக்காங்க. அது ஒருத்தர் ஒரு மாதிரி. சர்வீஸ் ஏரியா பாருங்கள், கிச்சன்லேருந்து உள்ளே போனால் சர்வீஸ் ஏரியா வரும். அந்த சர்வீஸ் ஏரியாவில் கீழே இங்கே பாத்திரம் தேய்ச்சிக்கிட்டு அந்த சைடு பார்த்திங்கன்னா நம்ம வாஷிங் மிஷின் வச்சுக்கலாம். இவங்க வந்து மேலே வாஷிங் மிஷினுக்கு மேலே திங்ஸ் வைக்கிறதுக்கு ஒரு கபோர்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கு ரைட் ஆப்போசிட்டில் நாங்கள் வச்சுருக்கோம். ஸோ கிச்சன்லேருந்து வெளியில் வந்தாச்சு. ஹாலோட வியூ பாருங்கள் தெரியுது. இங்கே பார்த்திங்கன்னா பூஜை ரூம் பக்கத்துலேயே அந்த ஷோகேஸ் டேபிள் மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த பூஜை ரூம் எங்களோட பூஜை ரூம் டூரு எல்லாருமே பார்த்துருப்பீங்க. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இவங்க பூஜா ரூமு. ஸோ எங்களது வந்து இந்த சைடு ஷோகேஸ் டேபிள் இருக்கும், இந்த சைடு பூஜா ரூம் இருக்கும். இவங்களது கொஞ்சம் அப்படியே மாற்றி வச்சுருக்காங்க. அடுத்தது மாஸ்டர் பெட்ரூம்குள்ளே வந்தாச்சு. நம்ம ஹால்லேருந்து உள்ளே போய் ரைட் எடுத்தோம்னா செகண்ட் ரைட்டில் மாஸ்டர் பெட்ரூம் வரும். இது அட்டாச்டு பாத்து. ஸோ மாஸ்டர் பெட்ரூம் நல்ல பெரிய பெட்ரூமு. இதில் வந்து நம்ம கிங் சைஸ் காட் ஒன்று போட்டுக்கிட்டு டபுள் காட் கூட போட்டுக்கலாம். நல்லா காம்பேக்டாக இருக்கும். ஸோ இங்கே கம்ப்யூட்டர் டேபிள் வச்சுருக்காங்க இவங்க. நாங்கள் தனியாக வச்சுருக்கோம். இவங்க வந்து இதிலே அட்டாச் பண்ணி வச்சுருக்காங்க. கம்ப்யூட்டர் டேபிள் நாங்கள் தனியாக வச்சுருக்கோம். இதே மாதிரி கிட்டத்தட்ட வுட் ஒர்க்கு தான் எங்களுதும். மேலே பார்த்திங்கன்னா எங்களுதும் லாஃப்ட் ஃபுல்லி கவர்டு. இது அப்படியே எங்களுது மாடலே தான். கீழே பார்த்திங்கன்னா இது லேடிஸ்க்கு ஒன்று, ஜென்ஸுக்கு ஒன்று இருக்கும். இது லேடிஸ்க்கு. பக்கத்தில் இருக்கிறது அப்படியே வெளியில் இவங்க கண்ணாடி வச்சுருக்காங்க. நாங்கள் வந்து அதாவது உள்ளே இவங்க கண்ணாடி வச்சுருக்காங்க, நாங்கள் வெளியில் கண்ணாடி வச்சுருப்போம். இது பார்த்திங்கன்னா ஷெல்ஃபு. இது வந்து ஜென்ஸ் ஷெல்ஃபு, பக்கத்துலேயே லேடிஸ் ஷெல்ஃபு, வார்ட்ரோபு. ஸோ என்னோடய வார்ட்ரோப் வந்து எப்படி இருக்கும்னு நீங்கள் நான் கேட்குறீங்க, எனக்கு தெரியுது. நான் கட்டாயம் நெக்ஸ்ட் வீடியோவில், அப்கமிங் வீடியோஸில் நான் போடுறேன் என்னோடய வார்ட்ரோபு. ஸோ இந்த வார்ட்ரோப் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இது லேடிஸ் வார்ட்ரோபு, அது ஜென்ஸ் வார்ட்ரோபு. எது வேணுமோ யார் வேணுமோ தான் யூஸ் பண்ணிக்கலாம், அவங்கவுங்க இஷ்டத்துக்கு தகுந்த மாதிரி. ஸோ எம்டியாக இருக்கும் போது காமிச்சா உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். அப்புறமா நான் ஃபில் பண்ணதை காமிக்கிறேன். ஸோ பெட்ரூம் பார்த்திங்கன்னா ஓவராலாக இதுதான். எவ்வளோ பெரிய பெட்ரூம் வருது பாருங்கள். ஒரு கிங் சைஸ் காட் போட்டு அப்புறமா ஒரு சிங்கிள் காட் கூட போட்டுக்கலாம், இல்லாட்டி 2 டபுள் காட் போட்டுக்கலாம். அவ்வளோ பெரிய பெட்ரூம் இது. ஸோ ஏசி அட்டாச்மெண்ட் இருக்குது. நம்ம இந்த சைடு பீரோ வேணும்னா வச்சுக்கலாம், எது வேணும் வந்தாலும் வச்சுக்கலாம். ஸோ அவ்வளோதான். பெட்ரூம்லேருந்து அப்படியே வந்து இப்போ ஹாலுக்கு போயிடலாம் நம்ம. ஸோ பெட்ரூம்லேருந்து வெளியில் வந்தோடனே இந்த மாதிரி ஒரு பால்கனிக்கு போகிற ஏரியா இருக்குது. இது பார்த்திங்கன்னா ஃப்ரெஞ்ச் விண்டோஸு, ஃப்ரெஞ்சு டோர் அண்ட் ஃப்ரெஞ்ச் விண்டோ. ஸோ இது நல்லா திறந்து விட்டால் நல்ல ஏரேஷனாக இருக்கும். இப்போதைக்கு அங்கே அந்த சைடு வந்து எதிரில் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் கட்டியிருக்காங்க. இது வந்து ரோட் வியூ. இது எங்களுது பார்த்திங்கன்னா ஃப்ளாட் வியூ அப்பார்ட்மெண்ட்டு. சேம், ஆனால் இதே மாதிரி தான். ஒரு பால்கனி எல்லாருமே கவர் பண்ணியிருப்போம் நாங்கள் இங்கே பால்கனிஸ் எல்லாமே. பால்கனியோட வியூ இது தான். ஸோ பால்கனியோட இந்த சைடு பார்த்துட்டா நம்மளோட ஹாலோட இன்னொரு வியூ தெரியும். இப்போ பாருங்கள், அந்த பக்கம் நேராக தெரியுது பாருங்கள், அதுதான் கதவு. ஸோ ஹாலோட எவ்வளோ பெரிய ஹால் பாருங்கள். ஹால்லே இந்த சைடு நான் நிற்கிற இடத்துல தான் டைனிங் ஏரியா வரும். ஸோ டைனிங் ஏரியா பக்கத்தில் இங்கே ஒரு சின்ன கதவு இவங்க வச்சுருக்காங்க, ஆனால் நான் கதவு வைக்கல. ஸோ ஹால் எவ்வளோ விசாலமான ஹால், பெரிய ஹாலு. ஹால்லேருந்து கெஸ்ட் பெட்ரூம் போயிடலாம் நம்ம. இது என்ட்ரன்ஸில் நுழைஞ்சோடனே வீட்டோட ஃபஸ்ட்டு ரைட்லேயே இருக்கும். ஸோ கெஸ்ட் பெட்ரூம் பார்த்திங்கன்னா ஒரு 10க்கு 10 தான், சின்ன பெட்ரூமு.
இது வந்து நாங்கள் வந்து இது ஆக்சுவலாக கிட்ஸ் பெட்ரூமாக யூஸ் பண்ணுறோம். சேம் இதே மாதிரி தான் எங்களது வுட் ஒர்க்கு. எங்களது வந்து இன்னும் ஒரு ஷெல்ஃப் எக்ஸ்ட்ரா இருக்கும், இதில் வந்து ஒரு ஷெல்ஃப் கம்மியாக இருக்குது. ஸோ இதே மாதிரி நாங்கள் மேலே எல்லாமே லாஃப்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுவும் அட்டாச்டு பாத்ரூம், அதுவும் அட்டாச்டு பாத்ரூம், ரெண்டுமே வெஸ்டர்ன் தான் எங்கள் வீட்லேயும். ஸோ அடுத்தது இதுதான் ஓவரால் வியூ பாருங்கள். ஸோ இது ஒரு பெட்ரூம் இந்த சைடு காமிக்கிறது. அப்படியே வந்து அது கெஸ்ட் பெட்ரூம். அப்புறமா இது கிச்சன் போகிற வழி. இதுதான் வந்து இது சர்வீஸ் ஏரியாவுக்கு சின்ன கதவு வச்சுருக்காங்க அவங்க. ஸோ ஹால் ஷோகேஸில் வந்து ஹாலில் அந்த டிவி ஸ்டாண்டு, அடுத்தது சாமி ரூமு, இது எல்லாமே நீங்கள் பார்த்துருக்கீங்க. இது எல்லாமே கிட்டத்தட்ட மோரார்லெஸ் ஒரே மாதிரி தான் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் கட்டாயம் பிடிக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அண்டில் தென் பை ஃப்ரம் சிங்கப்பென். பை.